யார் பெற்ற புள்ளியோ நம்ம வைக்கிற செலவுகள்லாம் செலவு பண்ணுது. நேற்றே கிளம்பி வர சொன்னா தூங்கிட்டு இன்னைக்கு பஞ்சர் ஆகி நடு ரோட்டில் நிற்க வச்சு. என்ன பண்ண ட்ரைவ் புரிஞ்சுனே இருக்கிறேன். நம்ம ஸ்டாப் போட்டு இப்போ வந்து அதிசயமாக கேட்காம கொள்ளாமல் அவனே ஐஸ்லாம் வாங்கி கொடுத்தான். அந்த ஐஸை சாப்பிட விட்டுனே வாங்கி கொடுத்தாங்கன்னு தெரில. நைட்டு செம்ம கொண்டு என்ன பண்ணுறது தெரியல. கால் மேலே கால் போட்டு இருந்தால் உட்காருவார். ஆஜா டைம் இருக்கும். இப்போது 12:30 ஆகுது. 12:30 இப்போ வீட்டுக்கு இங்கே வந்து பிக்ஸ் எடுத்துட்டு கிளம்பி போகிறதுல ஒரு 6-7 ஆகிடுமா? நாளே ஆகும். ஆமாம், அது நாளே ஆகும். சப்போஸ் நான் சீக்கிரமாக போயிட்டேன்னா ஜிம்முக்கு போயிடுவேன். சப்போஸ் லேட்டாக போனேன்னா ஜிம்மு நீங்கள் போகவே முடியும். நான் எனக்கு வந்து பீஃப் பிரியாணி வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு ஒரு டயட் இருக்கிறதால பிரிஞ்சி வாங்கி வந்திருக்கேன். அப்போ பார்த்து நான் சாப்பிடும்போது கண்ணு இன்னும் வச்சிட போகிறேன். அன்றைக்கி தான் கண்ணு வச்சுருக்கேன். அப்படின்னு பார்த்தா போன வாட்டி வந்தப்போ பீஃப் பிரியாணி சாப்பிட்டு நான் வெறும் ஜூஸ் தான் குடித்தேன். அன்றைக்காவது நீ ஜூஸ் குடித்தேன். நீ பார்ப்பல. சரி, எனக்கு வந்து நேரம் நான் என்ன சாப்பிட்ணுக்கிறேன். அவங்க ரைஸ் கலர் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அங்கே பீஸ் இருக்குது, இங்கே பீஸ் இல்லை. பிஸ்கா வாங்கிக்கொண்டு சொன்னால் கேட்கல. எப்படி ஏர் செட் பண்ணிக்கீங்க? இந்த நல்லா தான் இருக்குது. இப்படியே ஒன்றும் மோசமாட்டாக இருக்கேன். நல்லா இருக்கா? ஆறு வீரன்னு இது எல்லாமே வந்து ஸ்னைப்ஸ் ஃபோட்டோ ஷூட். என்னடா உறிஞ்சினே இருக்கிற காலையிலேருந்து? வாங்க விட்டுட்டு பீஃப் பிரியாணி சாப்பிட்றான். நீ கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுக்கோ. நான் வேணா நான் சொல்ல போகிறேன். அது வரும்போது எனக்கு பீஃப் பிரியாணி வாங்கிட்டு வந்துருக்கணும்டா. எனக்கு வாங்கிட்டு வரல. வாங்க உனக்கு வேணான்ட்டேன். நான் உனக்கு எடுக்க மாட்டேன். இது சாப்பிடுவாரா? நாங்கள் வீட்டு எடுக்கணுமா? என் சிப்ஸு சாப்பிட்டு நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம். பாவம் ஆண்டோவும் ரொம்ப பயங்கரமாக பசிதான். இங்கே வந்து எதுக்கு ஃபோட்டோ எடுக்கிறது? பாருங்க, பேஷண்ட் மாதிரி பத்துன்னு என் உயிரை எத்தனை இருக்கிறான். ஒரு ரீல்ஸ் எடுக்க கூப்பிட்டா வரமாட்டேறான். இவெல்லாம் என்ன நண்பன்? அமல் இப்போ ரீல்ஸ் போட்டிருந்தான், இப்போ தான் பார்த்தேன். அது கரெக்டாக உனக்கு சூட் ஆகும். ஹலோ பண்ணாட பரதேசி பொறம்போக்கு, நீலாம் எதுக்குடா உயிரோட இருக்க? என் வாழ்க்கையில என்னைக்கு உன்னை பார்த்தனோ அன்னையில இருந்து என் வாழ்க்கை நாசமா போச்சுடா. உன்னெல்லாம் ஏன் தான் சந்திச்சோம் நான் டெய்லி தினம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா. உன்னால என் வாழ்க்கையில ஏதாவது நல்லது நடந்திருக்காடா? நண்பனுக்கு தலைவலி கோல்டு எதுவுமே முடியலன்னு தெரியும். ஒரு டோல எடுத்து போட்ட. இதுக்கு மேல என்ன? காலைல போட்டா செட்டாவில தலைவலி முடியலன்னுலாம் தெரியும். சரி முடி எடுத்து முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்கார வைப்போமே, அதெல்லாம் இல்லை. எனக்கு ரீல்ஸ் பண்ணணும், கொஞ்சம் வந்து வீடியோ எடுத்து கொடு. ஒரு வீடியோ எடுத்து கொடுக்குறால என்ன ஆகிட போகுது? எத்தனை டேக் பண்ணாத? நான் வீடியோ போடலாம் உனக்கு திட்டுவாங்க அவங்க. கேளு, எனக்கு வீடியோ எடுத்து கொடுத்தா தான் நான் போட முடியும். அதனால தான் என்னால் இப்போ வீடியோ போட முடியல. நல்லா பேசணும் மாதிரி பார்த்துனுக்கிறான். இங்க பாருங்க, எனக்கு டயர்டு முடியல, உடம்பு சரியில்லை, நான் என்ன பண்றது அப்படின்னு இவனை மாதிரி நேத்து ஓபி அடிக்கல. நேத்து வர வேண்டியது இவனால் தான் வரல. தலைவலிக்குது, நான் வரலன்னு இன்னைக்கு வந்திருக்கான். நேத்து என்ன தலைவலி இருந்தோம், வந்தீங்க டேப்லெட் போட்டு உட்காந்துருக்கேன். வந்தீங்க டேப்லெட் போட்டு உட்காந்து. அதான் நேத்து என்னென்ன பண்ணோம் எல்லாமே இன்னைக்கு vlogல எல்லாரும் பார்த்துருப்பாங்க. அப்புறம் என்ன, நேத்து நான் ஓபி அடிச்சேன். நேத்து நான் என்ன, நேத்து எத்தனை மணிக்கு ஏன்ச்சேன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? ஆமா, அதெல்லாம் போல. நேத்து ஏன் இங்க வரல சொல்லு. நேத்து ஏன் வரல? எனக்கு உடம்பு சரியில்லைன்னு வரல. அப்போ உனக்கு உடம்பு சரியில்லைன்னா வீட்டுல லீவ் போட்டு வயிறாச்சு. சரி இப்போ தலைவலிக்குதுன்னா ஒருத்தன் வந்து சுடு தண்ணி குடிப்பான். சாப்பிடும்போது ஐஸ் வாட்டர் எதுக்கு குச்ச? அது பழகம் ஆயிடுச்சுன்னா அப்போ வந்து உன்னெல்லாம் கேர் பண்ணி எந்த பிரயோஜனமும் கிடையாது.
இன்னும் எவ்வளோ இருக்காங்க பாருங்க, அந்த ஸ்க்ரீனில் தெரியுதா? அதெல்லாம் இன்னும் இருக்குது. அதெல்லாம் நாளைக்கு தான் அவுட்டோர் இது. அப்படியா? ஆமாம், நாளைக்கு நாங்கள் அவுட்டோர் போவோம். ஓகே அப்புறம் இதுதான் என்னோட புது ஸ்டாண்ட். மாட்டாத திருப்பி கரெக்டாக அதே லைட்டிங் எடுக்கணும். ஸ்லோ மோஷன் மாற்றினா இப்போ சிக்கமாகும். வச்சு நான் என்னத்த பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே தெரில. நான் நல்லா ஸ்மார்ட்டாக இருக்கேன். காலையும் சொன்னல, நான் ஒத்துக்கிறேன். இது ஸ்மார்ட்டு தான் இல்லைவா? ஆண்டோ வந்து ரொம்ப ஸ்மார்ட்டான. உனக்கு ஷாக்கா இல்லை, எனக்கு ஏற்கனவே ஷாக் ஆயிடுச்சு. உனக்கு வேணா இது புதுசா இருக்கலாம், எனக்கு ரொம்ப ரொம்ப பழசு. ட்ரெஸ் வந்துச்சு பாரு, வேலையை பாரு. அருமைநிலை அண்ணன், கருவிநிலை கண்ணன். இவருதான் எங்க போடுவாரு, மூஞ்சி காட்டுறதுக்கு வந்து எங்க போடுவாரு? இவருக்கு இப்படிலாம் அழகா போட்டோவும் எடுக்கணுமா, நிக்க மாட்டாராம், எதுவுமே பண்ண மாட்டாராம், ஆனா போட்டோ மட்டும் நல்லா வரணும். நிற்க மாட்டேன். இப்போ நான் நின்னது அவங்க பார்த்துன்னு தான் இருப்பாங்க. நல்லா இருக்குல்ல ஃபோட்டோஸு? இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. கஷ்டப்பட்டு இன்னொரு வீடியோ எடிட் பண்ணிகிட்டு இருக்கோம். வீடியோ ப்ளே பண்ணி பாதி தான் பண்ணிடுறேன். ஆயா எங்கே உட்காந்துக்கிறேன்? நான் அப்படியே இப்போ vlog எடிட் பண்ணிட்டு தான் நான் உட்காந்துட்ருக்கேன். ஆயா உட்காந்துருக்கேன். இன்னும் ஒரு தலைவலியாக இருக்குன்னா, இந்த காரில் போகும்போது பாட்டு போடுறது, ஜிம்மில் பாட்டு ஓடுனது, அப்புறம் ஹேர் கலர் பண்ணும்போது பாட்டு ஓடுனது, இது எல்லாமே எனக்கு காப்பி ரைட்ஸ் வந்துச்சு. இப்போ இந்த பாட்டு நான் போட்டால் இதுவும் காப்பி ரைட்ஸ் தான். இந்த வீடியோவோட கிரெடிட்ஸ் ஆண்டோக்கு தான் போகும். இல்லை, வீடியோ எடிட் பண்ணது காஸ்டியூம் கிரெடிட் வந்து இந்த ப்ரோக்கு போவோம். ஸ்னைப்ஸ் எதுவுமே பண்ணாமல் வீடியோவில் வந்து எனக்கு கிரெடிட் கொடுக்க போகிறேன். இந்த இடத்துல 4 வீடியோ எடிட் பண்ணிட்டேன். ப்ளே பண்ணு. ஜாலியாக இருக்கு உனக்கு. பையன் பாவம் கஷ்டப்படுறான். அவள்தாங்க ஸ்னைப்ஸில் வேலை முடிஞ்சுது. டைம் இப்போது கரெக்டாக 9:30 ஆக போகுது. ஆனால் சீக்கிரமாக முடிஞ்சிருக்கும். உட்காந்து பேசியே டைம் ஆக்கிட்டோம். இந்த வீடியோவில் நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். பாய். போதுமா? உன்னால தான் இப்போ இவ்வளோ சீக்கிரமாக இந்த வீடியோ எண்ட் பண்ணேன். ஏன்பா? உடம்பு சரியில்லைன்னு அழுகுற. என்ன பண்ணுறது? அழுகுறான், உடம்பு இல்லைன்றான். சரி, அவனுக்கே தெரியும் ஜுரம் அடிக்குது, முடியலன்னு. அதனால தான் ரொம்ப என்னால் பேச முடியல. அவனை கஷ்டப்படுத்தக்கூடாதுல்ல. அதனால் நாங்கள் வந்து இந்த வீடியோவை நீங்களே பார்த்தீங்களா. இந்த வீடியோவில் ஆண்டோ வந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கான். ஒரு வீடியோவை எவ்வளோ கஷ்டப்பட்டு எடிட் பண்ணியிருக்கான். அதெல்லாம் பார்த்துருப்பீங்க.
அதனால தான் சரி நம்ம பையனாச்சு. அப்புறம் நாளைக்கு உயிர் எடுக்கலாம். நாளைக்கு அவுட்டோர் ஷூட் போவோம். நாளைக்கு உசுரோட இருந்தா வரேன்டா. நாளைக்கு சாவடிப்போம் அவனை வீடியோ வெளியே எடுக்க வச்சு. இன்னைக்கு பொழைச்சி போட்டோம். ஓகேங்க, பாய்ங்க, நம்ம அப்புறமா பார்க்கலாம்.